அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் 2024 மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மேலும் அவர் ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலன்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ராசி பலன் என்பது பொது பலனாகும். ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்களின் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முன்னுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். 1/5/2024 முதல் குரு பகவான் 10வது வீட்டில் சென்று பலன் தரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு பகவான் வருடம் முழுக்க துறவதால் பதவியை தக்க வைக்க போராட வேண்டியிருக்கும். எவரை நம்புவது என்று தெரியாமல் தடுமாறுவீர்கள். ஜாமீன் கையெழுத்திடுவதையும் தவிர்ப்பது நல்லது. அயல் நாட்டில் இருக்கும் உறவினர், நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல நட்பு சூழலை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. கலைத்துறையில் உள்ளவர்கள் விமர்சனத்தையும் தாண்டி முன்னேறுவார்கள். மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க நேரிடும். அலுவலக விஷயங்களை வெளியில் பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் சந்தை நிலவரம் அறிந்து சரக்குகளை கொள்முதல் செய்வது நல்லது. பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டியது இருக்கும். அதே சமயம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பேச்சில் தெளிவு பிறக்கும். சேமிக்கும் எண்ணம் மேலோங்கும். பணவரவு சீராக இருக்கும். 4ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் தாயாரின் உடல்நிலை சீராகும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். வீடு கட்ட வங்கி கடன் எளிதில் கிடைக்கும். 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் சுயதொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். குரு பகவானின் நட்சத்திர சஞ்சார பலன்கள் 13/6/2024 வரை உங்கள் ராசிநாதனான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் செல்வாக்கு உயரும். பண வரவு அதிகரிக்கும். பெரிய பெரிய பொறுப்புகள் தேடி வரும். வீடுமனை வாங்கும் யோகம் உண்டாகும். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். 13/6/2024 முதல் 20/8/2024 வரை மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரையில் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் மனக்குழப்பம் உண்டாகும். செலவுகள் அதிகரிக்கும். 20/8/2024 முதல் 28/11/2024 வரை உங்கள் யோகாதிபதி செவ்வாயின் மிருகசீரிட நட்சத்திரத்தில் குரு செல்வதால் திடீர் யோகம் உண்டாகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். சொத்து வாங்குவீர்கள். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உண்டாகும். சகோதரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசினருக்கு வாழ்வின் நெளிவு சுழிவுகளை கற்றுத்தருவதாக அமையும் என கூறிக்கொண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.